கோபால் அண்ணாச்சி தானே எப்பவுமே வருவார். ஆமாப்பா, கடையில வேற ஆள் இல்லையா, அவசரமா பணம் தேவைப்படுதான். அதனால நீ அப்பளம் கொடுக்க போனா அப்படியே வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமாப்பா, அதுவும் உங்க முதலாளி கிட்ட ஃபோன் பண்ணி வேற சொன்னாராம். பணத்தை கொடுத்தா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு ஏன் வேலையை போய் பார்ப்பேன். நிறைய கடைக்கு போக வேண்டியிருக்கு. சரி, நான் பணத்தை வாங்கி கொண்டு வந்து தரேன். ஆ, இந்தம்மா, அரிசி மண்டி கொடுக்க சொல்லி முதலாளி ஐயா உங்ககிட்ட 2000 ரூபாய் பாக்கி பணம் கொடுத்தாரோ இல்லையோ? ஆமா. அதுவும் அங்க நின்று இருக்காரு சுப்பிரமணியன் ஒரு அம்பி. அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துருங்க. சரிப்பா. எங்க வச்சேன் தெரியலையே. ஐயோ. என்னம்மா பணத்தை காணும் தேடிட்டு இருக்கீங்களா? எங்க வச்சீங்கம்மா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. பணத்தை வாங்குனீங்களா? பாப்பா சுப்பிரமணி, எப்ப வந்த? இப்பதான் அண்ணாச்சி. கோபால் அண்ணாச்சி உங்ககிட்ட தான் பணத்தை கொடுத்து அனுப்ப சொன்னாரு. ஆமா அண்ணாச்சி. ஏமா, உங்ககிட்ட தானே 2000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போனேன், கொடுத்துட்டியா?